ஹலோ, வெல்கம் டு ராஜேஷ் கிச்சன் 65. இன்றைக்கி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் டின்னருக்கும் நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பச்சரிசி இந்த டம்ளரில் ஒரு 1.5 கப்பு நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு சிறுபருப்பு ஒரு 1/2 கப்பு, கடலைப்பருப்பு ஒரு 1/2 கப்பு, 4 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 4 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு துவரம்பருப்பு போட்டு ஒரு 1.5 மணிலேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சு அது நல்லா குறப்பாக நம்ம அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப நைஸெல்லாம் அரைக்கக்கூடாது. ஸோ இதை அரைச்சி இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கணும். ஸோ இந்த பதத்துக்கு அரைச்சி வச்சதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 2லேருந்து 3 தேங்காய் பத்தை நம்ம கட் பண்ணி போட்டுக்கிட்டு, ஒரு 10 காஞ்ச மிளகா, சின்ன மிளகா 10, பெருசாக இருந்தால் ஒரு 7-8 மிளகா, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் இஞ்சி, பூண்டு அதையும் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். இதை போட்டு கரகரப்பாக அரைச்சிட்டு இந்த மாவில் நம்ம கலந்துக்க போகிறோம். நீங்கள் இந்த இதுக்கு வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2, 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட போகிறோம். நீங்கள் இதில் முழுசாக கூட இஞ்சி நீங்கள் கட் பண்ணி போகிறதுனால போட்டுக்கலாம். நான் இதில் அரைச்சி போட்டுட்டேன். நீங்கள் முழுசாக கட் பண்ணி போகிறதுனாலும் போட்டுக்கலாம். பெருங்காயமும் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பருப்பு போகிறதுனால பெருங்காயம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கிங்க. நான் பெருங்காயம் ஆட் பண்ணல, நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கணும். நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நம்ம தாராளமாக கரைச்சி, இது தோசை ஒட்டாது. இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஸோ இந்தளவு நம்ம கரெக்டாக கரைச்சி வச்சிட்டோம்னா இது தோசை மாவு தோசைக்கல்லில் ஒட்டாது. உங்களுக்கு அடை மாவு இதில் நம்ம தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். இல்லைனா நல்லெண்ணெய் விருப்பப்பட்டவங்க நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். ஊற்றி நம்ம அடை ரெடி பண்ணிக்க வேண்டியதாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு சைட் டிஷ்ஷாக கொத்தமல்லி சட்னி, தேங்காய் சட்னி, உடச்சக்கடலை சட்னி சாப்பிட்லாம். இதுக்கு நான் இப்போ கார சட்னி எப்படி செய்யறதுன்னு பாருங்கள். ஒரு வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 10 காஞ்ச மிளகா, 10 பல் சின்ன பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சிட்டு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும். தாளித்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட் அதில் ஊற்றி நம்ம கொதிக்க வைக்கணும். சிம்மில் வைக்கணும். ஃபஸ்ட்டு கொதிக்க வைக்கணும். அதில் தேவையான உப்பு போட்டு கொதிக்க வச்சு மூடிட்டு அப்புறம் நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம அதுக்கு விட்டுடணும். நம்ம கொதி வந்தோன்னே நம்ம என்ன பண்ணுறோம், திரும்ப சிம்மில் வச்சு கிண்டிட்டு சிம்மில் வச்சு போனால் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. நம்மளுடைய கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.